ஹே ஆல் மீ திஸ் இஸ் பிடிஎஸ் ஃபேன் ஃபிக்ஷன் தான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆரம்க்கு பர்த்டே ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி கம்யூனிட்டியில் கேட்டிருந்தேன், நியூ எஃப்எஃப் வேணுமா இல்லைனா ஒன் ஷாட் வேணுமான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் ஒன் ஷாட் தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் நான் ஒன் ஷாட் ஆரம்பிக்கிறேன். இது நம்ம ஆரம்க்காக பர்த்டே ஒன் ஷாட் பொசசிவ் கப்புள். ஓகேவா? பெருசாக எந்த இன்ட்ரோ வேண்டாம். உங்கள் பேர் வயன்தான், ஆரம் ஹீரோ போதும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கதைக்குள்ளே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, என் சேனல் நிறையா பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாேருக்கும் உங்களுக்கு ஃபோனை தேடி நோட்டிஃபிகேஷனாக உங்கள் ஃபோனில் வரும். தென் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வரீங்க, பட் ஆனால் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறீங்க. எனக்கு அது ரீசன் வேணும். ஏன் என் வீடியோஸ் பிடிக்கலையா? ஏதாவது நான் மாற்றணுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மாற்றிப்பேன். எதுவுமே சொல்லாமல் எல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏதாவது நான் மாற்றணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு ரிப்ளை அனுப்புகிறேன். ஸோ பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஃபேன் ஓடுது. ஸோ என்னால் அந்த சவுண்ட்ஸ்லாம் குறைக்க முடியாது. ஸோ பார்த்துக்கோங்க. நான் மியூசிக் ஏதாவது ஆட் பண்ணி போடுறேன். ஸோ பாருங்கள் எல்லோரும். தென் நீங்கள் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணணும், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய 2 சேனல் இருக்குது. ஸோ நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட் சேனலில் போய் தயவு செஞ்சு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் எஃப்எஃப் மட்டும் தான் போடுவேன். இதில் இந்த சேனல் செகண்ட் சேனலில் வெறும் ஒன் ஷாட் மட்டும் தான் போடுவேன். இந்த மாதிரி பர்த்டே ஒன் ஷாட், ஏதாவது சும்மா ஒன் ஷாட்டாக நான் போடுவேன். ஓகேவா? எஃப்எஃப்லாம் ஃபஸ்ட் சேனலில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் 2 சேனல் உருவாக்கி நான் போட்டிருக்கேன். ஸோ 2த்துக்குமே எனக்கு பொதுவான சப்போர்ட் வேணும். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை. எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். ஓகேடா, ரொம்ப பேசிட்டேன், சாரி. ஓகே, நம்ம இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜூனா எங்கே இருக்க? நீ ஸ்கூலுக்கு வர டைம் ஆகிடுச்சு, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையனை பார்த்து கத்திகிட்ருக்கீங்க. உங்கள் பையன் உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸில் ஒரு பையன் இருக்கான். தென் அவனும், மம்மி தானே இருக்கேன், ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்க? சை அப்படி சொல்லிட்டு உங்கள் பையன் மேலே அப் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரான். எங்கே உங்கள் டேடி கூட தானே நேற்று நைட் தூங்கினேன், அம்மா கூட வரமாட்டேன்ட்டல, போ உங்கள் டேடியே ஃபுட் செஞ்சு உனக்கு தர சொல், நான் மம்மி செய்ய மாட்டேன் போ அப்படின்ற மாதிரி நீங்கள் குதிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. தென் உங்கள் பையன், உன்னெல்லாம் எவன் கேட்டான், உன்னை சீக்கிரத்தை டிவோர்ஸ் பண்ணி வேறு ஒரு மம்மியை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு ஜூனா சொன்னேன். டேய், யார்கிட்ட உனக்கு இதெல்லாம் சொல்லித்தரா, இப்படி இதெல்லாம் பேச கற்றுக்குற? மம்மி அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணுற, அப்படியே ஓரமாக போய் உட்காந்துரு, நான் டேடியை கூப்பிட்டு சமைக்க சொல்கிறேன். டேடி சூப்பராக சமைப்பாங்க. அதே மாதிரி நான் ஜின் அங்கிளையும் கூப்பிட்ருக்கேன், அவர் வந்தார்னா சூப்பராக சமைப்பார். அவர் வரட்டும், உன்னை தூக்கி சீக்கிரத்தில் உங்கள் அம்மா வீட்டில் அவனை அனுப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி ஜூனா கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறான். தென் நீங்களும், டேய் வர வர ரொம்ப பேசுகிறாடா, உனக்கு எங்கேருந்து தான் இதெல்லாம் யார் தான் சொல்லித்தராங்கன்னே தெரில அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. தென் இங்கே ஜூனா, ஏய் மம்மி போகிற பேசாத, டேடி வந்துட்டார் பார், போ நான் டேடிக்கிட்டே போய் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ ஜூனா நேராக ஓடி போய் டேடி அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறான். ஆரம்பம் இறங்கி என்ன என்னாச்சு, அந்த உங்கள் பையன்கிட்டே கேட்டுக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே மூஞ்சி திருப்பி வச்சுக்கிறீங்க. தென் ஜூனாவும், டேடி அம்மா சமைச்சு தர மாட்டாங்களாம், நீங்களே என்னன்னு கேளுங்க அம்மாவை, ரொம்ப பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, நான் சின்ன அங்கிள் கூப்பிட்றேன், நான் போகும்போது சின்ன அங்கிள் வீட்டில் போய் சின்ன அங்கிள் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். உடனே ஆரம்பம், அவனெல்லாம் கூப்பிட்றாத, அவன் சமைக்க சொன்னால் கிச்சனை ஒரு 2 ஆக்கிடுவான், அதுக்கு வயனே பெட்டர் அப்படின்ற மாதிரி இங்கே ஆரம்பம் சொல்லிகிட்ருக்கான். ஸோ இப்போ சொல்லி முடிச்சுட்டு, வயன் போய் சமைப்போம், என்னால் முடியாது, நான் ஏன் சமைக்கணும், உங்களுக்கு தான் என்னை பிடிக்கவே இல்லைல்ல அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படி கோச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ஆரம்புக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. வயன், பையன் முன்னாடி இந்த மாதிரி என்னை கோவப்படுத்தி பேச வைக்காது. என்ன கோவப்படுத்தி பேச வைக்காத, உங்களுக்கு உங்கள் பையன் தானே முக்கியம், இப்போ குழந்தை பிறந்துச்சோ அப்பயே எங்களெல்லாம் மறந்துட்டீங்களே ஜோன்
அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்ஜூனை பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. எங்கே நம்ஜூனுக்கு ரொம்ப கோவமாயிடுச்சு. உடனே வயன் ப்ளீஸ் என்னை டென்ஷன் ஆகிடுது, எனக்கு வேறு இன்றைக்கி மீட்டிங் இருக்குடி, இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தால் அப்போ நான் கடுப்பாயிடுவேன், என்னால் சமைக்க முடியாது, நீங்களாச்சும் உங்கள் பையனாச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே கோச்சிட்டு இருக்கீங்க. தென் இப்போ நம்ஜூனும் இவ்வளோ அப்படி சொல்லிட்டு உங்கள் மேலே கடுப்பை காமிச்சிட்டு ஜூனாவை அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். நீங்களும் பார்க்குறீங்க, உங்களுக்கு மனசே உடஞ்சி போச்சு. பிகாஸ் இது வரைக்கும் இந்த மாதிரி கோவப்பட்டது கிடையாது. தென் உங்களை சமாதானமும் படுத்திடுவான். இருந்தாலும் இதை தட்டி கொஞ்சம் கோவம் காட்டுறதுனால நீங்களும் போகிறதா இருந்தால் போட்டோம், நைட்டு என்ன இருந்தாலும் வருவான்ல, அப்போ வயன் கூட 10 குடி அப்படின்னு சொல்லுவான்ல, அப்போ இருக்கு எனக்கு போடா போ அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்க. தென் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அம்மா அப்பாலாம் வராங்க. ஸோ நீங்களும் உள்ளே கூப்பிட்டுட்டு வந்து அவங்களுக்கு வேண்டிய திங்ஸ்லாம் கொடுக்குறீங்க. சாப்பாடு ஃபுட்டெல்லாம் தரீங்க. தென் அவங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு என்னம்மா ஆரம்பம் ஜூனாவும் கிளம்பிட்டாங்களா, அதெல்லாம் போயிட்டாங்க அத்தை அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் சேடாகவும் சொல்கிறீங்க. தென் அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க, என்னாச்சு மறுபடியும் ஆரம்பம் கூட சண்டை போட்டியா, போங்க ஆண்டி, உங்கள் பையன் ரொம்ப ஓவராக பண்ணுறாரு, குழந்தை பிறந்த உடனே என்னை மறந்துட்டார், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னை எவ்வளோலாம் லவ் கொடுத்தாரு தெரியுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டி அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் சொல்லிட்டு லைட்டாக கொஞ்சம் கலங்குறீங்க. உங்கள் அத்தையும் சரி நான் அவன்கிட்ட பேசுகிறேன், வேண்டாம் நீங்களாம் பேச வேண்டாம், நீங்கள் பேசுனீங்கன்னா அப்புறம் அவர் என்ன சொல்வார்னா நான் உங்களை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறேன்னு நினச்சிப்பார், வேண்டாம் நீங்களாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் சேடாகவே சொல்கிறீங்க. தென் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களும் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ ஒரு ஈவினிங் லைக் 4 o'clock போல் ஜூனா வந்துடுறான். ஸோ பின்னாடி நம்ம நம்ஜூனும் வந்துடுறான். நீங்கள் பார்க்குறீங்க ஜூனா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க, ஜூனா கண்டுக்கூட மாட்டேங்கிறான் அவங்கள. தென் ஆரம்பம் பார்க்குறீங்க, ஆரம்பம் கூட மூஞ்ச வச்சு கூட பேச மாட்டேங்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ஆரம்புக்கு ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறீங்க, அவன் வரான். பட் ஆனால் அவங்கள பார்க்காத மாதிரியே போயிடுறான், ஃபுட்டை கூட சாப்பிடல. நீங்கள் கீழே இறங்கி வந்து பார்க்குறீங்க, ஃபுட் போட்டபடி அப்படியே இருக்குது. நீங்கள் ஜூனாவை கத்துறீங்க, ஜூனா ப்ளீஸ் வந்து சாப்பிடு, என் மேலே கோவத்தை உன் பசியில் காட்டலாமா, உனக்கு இவ்வளோ பசிக்கும், ப்ளீஸ் எனக்காக சாப்பிடு ஜூனா, எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ஜூனா கிளம்பிடுறான். தென் நீங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ நேரம் உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. உங்கள் ரூமில் ஒரு பெரிய ஃப்ரேம் இருக்குது. நீங்களும் நம்ஜூன் அப்புறம் ஜூனா 3 பேருமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு இப்போ அப்படியே பாஸ்ட்டுக்கு போகிறீங்க. ஸோ இப்போ நீங்களும் நம்ஜூனும் எப்படிலாம் லவ் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது தான் இப்போ கதைக்குள்ளே போயிடலான்டா அதுக்குள்ளே. ஸோ நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், நம்ஜூன் பார்த்தீங்கன்னா காலேஜ் 3rd year படிப்பான், நீங்கள் 12th standard படிச்சிருப்பேன். உங்களுக்கும் நம்ஜூனுக்கும் 3 years தான் டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் 2 பேரும் தான் அவ்வளோ லவ் பண்ணுவீங்க. நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு எப்பயும் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்பீங்க, ஆரம்பம் அப்படி தான் வந்து நிற்பான். ஸோ 2 பேரும் அப்போ பார்த்துக்கும் போது பேசிப்பீங்க. ஸோ ஒரு நாள் உங்களோட ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் டே. ஸோ நீங்கள் அழகாக ஒரு பிளாக் கலர் saree போட்டுட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அதுபோல் saree கட்டிட்டு வருவீங்க. ஸோ அதை நம்ஜூன் பார்க்குறான், ஹே வயன் இவ்வளோ அழகாக இருக்க நீ, செம்மையாக இருக்கப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் நல்லா இருக்கா, இது நல்லா இருக்காதுன்னு நினச்சேன், உனக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தென் உங்கள் ஃப்ரெண்டு இல்லையால அவங்கள கூப்பிட்டுட்டு வா கல்ச்சரல்ஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகிறாங்க, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ நம்ஜூன் அந்த இடத்துக்குள்ளே வரான். ஸோ அவன் சேரில் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டான். இப்போ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ நீங்களும் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அழகாக போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே இறங்கி ஸ்டேஜை விட்டு இறங்கலாம். உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான், அவன் ஸ்பெட்ஸ் போட்டுட்டு அந்தளவுக்கு அழகாலாம் இருக்க மாட்டான். ஸோ அவன் உங்கள்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கான், ஹே வயன் இன்னைக்கு சாரில் எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் ஓ தேங்க்யூ. இதெல்லாம் நம்ஜூன் அங்கே உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கான். உனக்கு ரொம்ப பொசசிவ் ஆகுது. என் நேரம் உங்ககிட்ட வரான். நீங்கள் நம்ஜூன் எப்படி இருந்துச்சு என்னோடய பர்ஃபார்மன்ஸ், இதோ பார்த்தியா இவன் தான் என்கிட்ட நீ பர்ஃபார்ம் பண்ணது நல்லா இருக்குன்னு சொன்னான். ஓ அப்படியா, இப்போ என்ன அதுக்கு, ஹலோ நீங்கள் யாரும், நீங்கள் இந்த காலேஜில் ஆல்ரெடி படித்தவங்க தானே, நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்கள் பேர் ஆரம் தானே அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ஓ என்னை பற்றி தெரியுமா உனக்கு, பரவாயில்லையே என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்க, நைஸ் டு மீட் யூ
வயன் என்னோடய ஆள். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படின்ற மாதிரி முறைக்கிறான். தென் அந்த பையனும் ஓகே 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 நான் எதுவும் பேச சும்மா தான். அந்த சும்மாவும் நீ பேசக்கூடாது, கிளம்புறியா அப்படின்ற மாதிரி நாம்ஜூன் சொல்லலானே அந்த பையன் ஓடி போயிடுறான். தென் நீங்களும் நாம்ஜூன் என்ன பண்ணுற, எதுக்கு அந்த பையனை மிரட்டினா? ஏய் என்ன, நான் மட்டும் பார்க்கணுன்னு நினச்சதெல்லாம் அவன் பார்த்தா அப்புறம் என்ன, நீ எனக்கு மட்டும்தான். ஆரம் பொசசிவ்னஸ்ஸா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இந்த கன்றாவெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமாண்டி பொசசிவ்னஸ் தாண்டி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். நீங்களும் பார்க்குறீங்க எங்கே இழுத்துட்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு டார்க் பிளேஸ் மாதிரி இருக்குது. அங்கே கூட்டு போய் அவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா இன்றைக்கி தான் அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக நிற்கிறான். நீங்கள் ஜான் நான் கட்டி வாங்க போகிறேன். நீ ஏய் என்ன உன் கிட்ட கூட வரக்கூடாதா? ஏய் நான் உன் பாய் ஃப்ரெண்டுக்கு இல்லை, பாய் ஃப்ரெண்டு தானடி, ஓவராக பண்ணுற. பாய் ஃப்ரெண்ட் மட்டும்தான், புருஷனா நீ? ஓ புருஷன் வந்தால் விடுவியா? அப்போ வா இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம். நாம்ஜூன் ரொம்ப பேசுகிறடா நீ. ஆமாண்டி நான் ரொம்ப தான் பேசுவேன். ஓம் புருஷன்ல வா இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம். நாம்ஜூன் எல்லாம் அப்பா அம்மா முன்னாடி தான் கல்யாணம் ஆகணும் நம்ம 2 பேருக்கும். ஓடி போய் கல்யாணம் பண்ணக்கூடாது. நான் வந்து ஸ்கூல்லே முடிக்கல, அதான் இன்றைக்கி முடிஞ்சிச்சு. ஏய் அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு தான்டா. இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நீனும் நல்ல வேலைக்கு போகணும். நம்ம 2 பேரும் நல்ல வேலைக்கு போனால் நம்ம ஃப்யூச்சரை பார்க்க முடியும். நல்லா பேச கற்றுக்குறடி. யார் தான் சொல்லித்தராங்க தெரியல. நாம்ஜூன் நீ கண்ணை மூடா அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூனை கண்ணை மூட சொல்கிறீங்க. எதுக்கு அப்படின்னு நாம்ஜூன் கேட்குறான். நீ கண்ணை மூடா சொல்கிறேன். தென் நீங்களும் அப்படியே நாம்ஜூன் கண்ணை மூடிட்டு தென் அப்படியே உங்கள் கையிலேருந்து என்னமோ சம்திங் லைக் செயின் மாதிரி எடுக்கிறீங்க. தென் என்னடி வச்சுருக்க, என்ன அது? கண்ணை திறக்கக்கூடாது, திறந்தானா அப்போ பேச மாட்டேன். என்னன்னு சொல்லுவேன், எனக்கு ஆர்வத்தை ரொம்ப இது பண்ணாத, என்னன்னு சொல்லு. நாம்ஜூன் வெயிட் பண்ண அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அந்த செயின் எடுத்து மாட்டி விட்டுட்டு அப்படி இப்போ கண்ணை ஓப்பன் பண்ண அப்படி தென் நானும் கண்ணை திறந்து பார்த்தா நீங்கள் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படி சொல்கிறீங்க. தென் நீங்கள் நாம்ஜூன் உடனே ஹே வயன், வாட் இஸ் சர்ப்ரைஸ் வயன். ஹே என் பர்த்டே எப்படி உனக்கு தெரியும்? உன் பர்த்டே செப்டம்பர் 12 தானடா, எனக்கு தெரியாதா, நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் நாம்ஜூன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. உடனே தேங்க்யூடி பொண்டாட்டி, செயினும் நல்லாயிருக்கு. கோல்டா? ஆமாம் நான் கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி உனக்காக கோல்டில் உனக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சேன். எப்படியும் உன் பர்த்டேக்குள்ளே சேவிங்ஸ் பண்ணி உனக்கு இன்றைக்கி நான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஓ செம்மடி. சரி கேக் வெட்டலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கேக் வெட்டிட்டு ஜாலியாக அப்படியே இருக்கீங்க. தென் கொஞ்ச நாள் கழிச்சு ஹலோ பர்த்டே பாய்க்கு ட்ரீட்லாம் கிடையாதோ? ஹலோ நீங்கள் தான் ட்ரீட் கொடுக்கணும், நீங்கள் கொடுங்க. அப்படியா சரி நான் உனக்கு கேட்குறேன், அதை கொடுப்பியா அப்படின்ற மாதிரி இங்கே நாம்ஜூன் கேட்டுட்ருக்கான். நீங்கள் பர்த்டே பாய் தானே, என்னன்னு கேளுங்க கொடுக்குறேன். அப்படியா நான் என்ன கேட்டாலும் கொடுப்பியா? கேளு நாம்ஜூன், என்ன வேணும்? உனதா? என்னது என்னையா? ஆமாம் ஒன்று தான் கொடுக்குறியா? நாம்ஜூன் எதாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான், இப்போ எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. பர்த்டே பாய்க்கு தரேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட க்ளோஸாக வரோம். ஸோ தென் உங்களுக்குள்ளே கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் போகுது. தென் அப்படியே தான்டா நீங்களும் நாம்ஜூன் ஒன்றா தான் வீட்டுக்கு போவீங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு போய் இறங்கிடுவீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே இந்த மூமெண்ட்ஸ்லாம் நினச்சிக்கிட்டு அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வந்தேன். அந்த ஃபோட்டோ பார்த்து நாம்ஜூன் பர்த்டே அன்றைக்கி எவ்வளோ அழகாக நான் ப்ரெசென்ட் பண்ணேன். பட் ஆனால் இப்போ என்னன்னா என்கிட்ட ஓவராக பண்ணுறான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் தான் இப்படி நடந்துக்கிறானோ தெரியல. அவன் கோபம் தான் எல்லாத்துக்கும் காணும். ஆனால் ஜூனா வந்ததுக்கப்புறம் ரொம்ப மாறிட்டான். என் மேலே எவ்வளோ லவ் வைப்பான், ரொம்ப மாறிட்டான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் சோகமாக பேசிகிட்ருக்கீங்க. தென் அப்படியே நைட்டு ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பயும் போல் ஜூனா அவங்கக்கிட்ட பேச மாட்டான், அப்படியே போயிடுவான். நீங்களும் அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க. ரொம்ப ஏக்கமாக இருக்கும் உங்களுக்கும்.
ஸோ அதனால் ஜோனா கிட்டே பேசணும்னு நினைப்பீங்க. பட் ஜோனா போயிட்டே இருப்பான். ஸோ தென் ஆரம் வருவான். பட் ஆரம் உங்கள்கிட்ட அந்தளவுக்கு பேசவே மாட்டான். ஃபுட்டு வைப்பீங்க, சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஜோனா அவங்ககிட்ட ரொம்பவே பேசுறது கிடையாது. எதாக இருந்தாலும் வெளியே சாப்பிட்டுட்டு வந்துடுவான். இப்போ கூட நம்ம ஆரம் தான் வெளியே ஃபுட் வாங்கி தரான். ஸோ தென் ஆரமும் நினைக்கிறான், நம்ம வாங்கிக்கிட்ட ரொம்ப கொஞ்சம் பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் அவங்கக்கிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறான். பட் ஆனால் அவன் ஈகோ தடுக்குது. சரி, உங்களை ஒரு விஷயம் பண்ண வைக்கணும். பிகாஸ் நீங்கள் அன்றைக்கி ஃபேர்வெல் டே அன்றைக்கி, ஐ மீன் இந்த கல்ச்சரல்ஸ் டே அன்றைக்கி அவனை கொஞ்சம் பொசசிவ் ஆக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருப்பீங்களே. ஸோ அந்த அடுத்த நெக்ஸ்ட் ஒரு தேர்ட் பர்சன் வந்து சொல்கிற அளவுக்கு நீங்கள் அந்தளவுக்கு ட்ரெஸ் போட்டிருப்பீங்களே. ஸோ அதனால் உங்களை பொசசிவ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு பிளான் தயாரிக்கிறான். தென் நீங்கள் இங்கே வீட்டில் எப்பயும் போல் உங்கள் குக்கிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஆரம்பம் ஜூனாவும் சீக்கிரமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்களும் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. ஜூனா கிட்டே கூப்பிட்டு, ஜூனா இன்றைக்கி என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன்? ஸ்கூலில் ப்ராஜெக்ட் இருந்துச்சு, முடிச்சிட்டேன், அனுப்பி வச்சிட்டான் அப்படின்னு பேசிட்டு அப்படியே போயிடுறான். நீங்களும் பார்க்குறீங்க, சரி பையன் ஏதாவது பேசுகிறான்னு அப்படின்ட்டு ஒரு ஹாப்பியாக இருக்கீங்க. நீங்கள் ஆரம் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்களும் ஓகேன்ற மாதிரி மண்டையாட்டுறீங்க. ஓ, மேடமுக்கு பேச்செலாம் வராதோ அப்படின்றான். போயிட்டு வாங்க நினச்சோம் அப்படின்றீங்க. தென் ஆரமும் இப்படி அப்ஸ்டர்ஸ் சைடு போய் குளிச்சுட்டு இது பிளான் எல்லாத்தையும் போய் ஜூனா கிட்டே சொல்கிறான். ஜூனா ஓகேன்றான். 5 வயசு பையன்கிட்ட போய் நான் சொல்கிறான் பாருங்கள். ஸோ அவனும் இப்படியே தான் அவன் உங்களுக்கு பொசிட்டிவ் ஆக்கணுமேன்ட்டு கொஞ்சம் ஜூனா கூட ஜாலியாக இருக்கிற மாதிரி, உங்ககிட்ட பேசாத மாதிரி கொஞ்சம் இருப்பான். பட் ஆனால் ஆரம்புக்கு உள் மனசில் அவ்வளோ கஷ்டம் இருக்கும். பிகாஸ் நீங்கள் அவனா நைட்டில் அழுவீங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு அந்த திரும்ப கொடுக்கணும், ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அவன் எண்ணும். ஸோ அதனாலவே அவன் இந்த மாதிரி உங்களுக்கு பழி வாங்குறான். தென் இப்படி தான்டா டே ஸ்கிப் ஆகிடுச்சு, உங்களால் முடியல. ஏன்னா ரொம்ப நாள் ஜோனா உங்கள்கிட்ட ரொம்பவும் பேச மாட்டேங்கிறான். ஆரம்பம் உங்கள்கிட்ட சரியாக பேசுறதில்ல, உங்களுக்கு பைத்தியம் முடிக்குது. ஸோ அதனால் 1 வீக் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்போ நேராக உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஹே எங்கடி மாப்பிள்ளை, ஜூனாலாம் எங்கே போனால், என் பேர பிள்ளைய கூப்பிட்டா நீ மட்டும் வந்திருக்க, அவங்கெல்லாம் வருவாங்கம்மா, நீங்கள் இன்னொரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு புரிஞ்சிருது. ஸோ உங்களுக்கும் உங்கள் ஜூனா ஆரம்பத்தில் பிரச்சனைன்ட்டு தென் அவங்களும் கேட்காம அவங்க இந்த நைட்டு வேண்டாம், நாளைக்கு காலையில் அவளே சொல்லுவாள் அப்படின்னு தான் இருந்திருப்பாங்க. பட் நீங்கள் காலையிலும் சொல்லியிருக்க மாட்டீங்க. ரொம்ப சேடாக தான் இருக்கும். பிகாஸ் ஜூனாவுக்கும் ஆரம்புக்கும் தெரியும் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. பட் ஆனால் அவங்க இந்த கண்டுக்கல. ஸோ உங்களை வந்து திரும்ப சாரி கேட்க வைக்கணும்னு தான் அந்த மாதிரி பிளான்லாம். ஸோ நீங்களும் இப்படியே தான் போச்சு. ஸோ இப்படியே 1 மந்த் ஸ்கிப் ஆகிடுச்சு. 2 பேருமே ரொம்ப பேசல. ஸோ இப்படியே தான்டா உங்கள் அம்மா வந்து சரி நம்மளே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்பாங்க. தென் நீங்கள் சொல்லுவீங்க எல்லாத்தையும். அடப்பாவீங்களா, இதெல்லாம் ஒரு சண்டையா? எனக்கும் உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இவ்வளோ சண்டை வரும் தெரியுமா? நாங்களாம் பேசியே எல்லாமே சால்வ் பண்ணிடுவோம். நீனும் நான் பேசி சால்வ் பண்ணுங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஜூனா வந்து என்ன பண்ணியிருப்பானா, உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருப்பான் உங்களை முடிக்க சொல்லி. ஸோ நீங்களும் உட்காந்து பண்ணிகிட்ருப்பீங்க. பட் ஜூனா வருவான். ஜூனா பார்த்துட்டு, மம்மி என்ன மம்மி பண்ணி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி உங்களை கேட்பான். நீங்கள் வந்து என்ன ஜூனா நீ சொன்ன மெத்தடில் தான் பண்ணேன். ஐயோ மம்மி இது இந்த மெத்தடில் பண்ணக்கூடாது, ஆப்போசிட்டாக பண்ணி வச்சுருக்க. ஐயோ அப்பா கிட்டே கொடுத்துருந்தா கூட அப்பா அழகாக பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கத்திகிட்ருப்பான். நீங்கள் அப்போ அப்படியே கத்திடுவீங்க ஒரு டென்ஷனில். உனக்காக என் வேலையெல்லாம் தூக்கி கடாசிட்டு உனக்காக அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் செஞ்சல என் தப்பு தான் அப்படி சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடுவீங்க. ஸோ அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால தான் இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அவ்வளோ பெருசாக ஆகிடுச்சுன்னு உங்கள் அம்மா சிரிக்கிறாங்க. ஸோ இது அவங்க அப்பாவுக்கும் தெரியும். ஸோ அவங்களும் நீ சின்ன சின்ன விஷயத்தெலாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது, நீ போய் மாப்பிள்ளைக்கிட்டேயும் ஜோனாக்கிட்டேயும் சாரி கேட்டு பேசுவான், சரி எல்லாம் சரியா போயிடும், இல்லை நான் கூப்பிட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை அங்கிள், நாங்களே வந்துட்டோம் தாத்தா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜோனா ஓடி வந்து உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹேய் ஜோனா எப்படா இருக்க அப்படி சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. தென் நீங்கள் இப்படி ஓரமாக உட்காந்து அழுது பார்த்துட்டு, என்னடி இப்படி உட்காந்து அழுதுட்ருக்க, ஏந்திரு அப்படி சொல்லிட்டு ஜோனா அவங்கள எழுப்புறான். நீங்களும்
சோனா, ஐம் சாரி சோனா, ஐம் ஸோ சாரி. நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. ஒரு சின்ன விஷயத்த நான் ரொம்ப பெருசாக்கிட்டேன்ல. ஆனால் எனக்கு உன் மேலே இவ்வளோ பொசசிவ்னஸ். நீனும் ஜூனாவும் பேசும்போது எனக்கு எவ்வளோ எவ்வளோ கவலையாக இருக்கும் தெரியுமா? என்னடா அது, இந்த வீட்டில் நம்ம ஒருத்தி இருக்கிறோம், இருந்தாலும் நம்ம கூட ஒரு ஆள் பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்போ பார்த்தாலும் இருக்கும். பட் ஆனால் இப்போ எனக்கு தெரியுது நான் என்ன எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்ல. ஏய் பையன், இதுக்கெல்லாம் அழக்கூடாது பையன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜூனா அவங்கள அப்படியே, மம்மி ஏன் அழறீங்க, நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி தான் செஞ்சோம், நீங்கள் அழாதீங்க அப்படி சொல்லிட்டு ஜூனா ஹக் பண்ணிக்கிறான். அதை நானும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு, சரி சாரி, நானும் அவசரமாக உங்களை ப்ராங்க் பண்ணேன், ஸோ ஃபீல் பண்ணாத அப்படி சொல்லிட்டு ஆரம் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். போங்க ஆரம், ஃபீலிங்ஸில் விளாட்றீங்களா? அன்றைக்கி நான் சின்னதாக தப்பு பண்ணேன், அது இவ்வளோ பெருசாக ஆக்கிட்டேங்க. 1 மந்த்து ஜூனா கூடயும் 1 மந்த் உங்கள் கூடயும் பேசாமல் இருந்தது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழவே ஆரம்பிச்சிடுறீங்க. தென் ஜூனாவும் ஆரம் பார்த்து சிரிக்கிறாங்க. போங்க, என் அழுக கூட உங்களுக்கு சிரிப்பாக தெரியுதுல்ல, போங்க கிட்ட. அப்புறம் ஜூனா பார்த்துட்டு, மம்மி நீங்களும் அப்பாவும் சரியான பொசசிவ் கப்பிள்ஸ் மம்மி, ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. தென் அவனும், அப்புறம் என்ன, அன்றைக்கி ஒரு நாள் அப்பா அவனை ஃபேர்வெல் டேயில் பார்த்து பொசசிவ் ஆகினாரு, இப்போ நீ எங்கள் 2 பேரும் பார்த்துட்டு பொசசிவ் ஆகுது, நீங்கள் 2 பேர் கப்பிள் தானே, ஸோ அதனால தான் பிடிஎஸ் ஃபேன் ஃபிக்ஷன் அக்காவே சூப்பராக டைட்டில் வச்சு பொசசிவ் கப்பிள்னு வச்சுருக்காங்க உங்களோட கதையே அப்படின்ற மாதிரி நம்ம ஜூனா சொல்லிகிட்ருக்கான். ஸோ சூப்பர்லாம் இல்லை, சும்மா கேவலமான கண்டென்ட்டு தான், சும்மா அப்புறம் ஆரம்பிக்க போகணும் இல்லை, ஸோ அதான்டா. ஓகே, கதைக்குள்ள போங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஜூனா பேசிகிட்டு இருக்கோம். சரி இப்படியே நீங்கள் பேசிகிட்டே தான் இருக்க போகிறீங்க, ஸோ வாங்க சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. தென் இப்போ ஜூனா, நீங்கள், ஆரன், எங்கள் அம்மா அப்பா எல்லாமே 5 பேருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. தென் எல்லாருமே வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ உங்கள் பையன் இது வீடியோ பார்த்துட்டு, டேய் மச்சான், இதை அம்மாட்ட காமிச்சா திட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜூனா வந்து சொல்லிகிட்ருக்கான். ஏய் ஜூனா, என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி கேட்குறான். ஸோ வேணும் அப்படி கேட்டதுக்கப்புறம், மம்மி அது வந்து ஜூனா, உனக்கு ஃபோன் கொடுக்குறது தப்பு, நீ யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு இது காட்ட மாட்டேங்குது கொடு அப்படி சொல்லிட்டு அவன் எடுத்து பார்த்தா அது என்ன அப்படியே அந்த டைமில் ஆரம்பம் வந்து, என்னாச்சும் திரும்ப என்னாச்சு, அது இல்லை ஆரம், ஏதோ அவன் ஃப்ரெண்டை அனுப்பியிருப்பான் உங்களுக்கு, அதுக்கு மச்சான் இதெல்லாம் எங்கள் அம்மாட்ட காமிச்சா தப்புடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான், அதான் என்னென்னு பார்க்கலான்னு தான் வந்தேன், எனக்கும் என்னன்னு தெரியல, இது என்னன்னு பாருங்களேன் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே பார்க்குறீங்க. ஐயோ நான் இருந்தால் மாட்டிப்பேன் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம ஜூனா ஓடி போயிடுறான். ஸோ இங்கே ஆரம், நீங்கள் மட்டும் தான் அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா, நம்ம ஜூனா ஃப்ரெண்டு நின்றுக்கிட்டு, ஆன்ட்டி அங்கிள் உங்களுக்கு சீக்கிரமே இன்னொரு குழந்தை பிறக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். தென் நெக்ஸ்ட்டு ஆடியோ ஆன் பண்ணி பார்த்தா, ஏன்னா அப்போ தான் உங்கள் வீட்டுக்கு நான் வந்து மருமகனாக வர முடியும், அப்போ தான் என் ஃப்ரெண்டை நான் மச்சான்னு சொல்லி கூப்பிட முடியும். அவன் மச்சான் கூப்பிட்றதுக்கு ரொம்ப வெக்கப்படுறான். அவனும் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணதாண்டா நீ மச்சான்னு சொல்லணும் அப்படி இப்படி ஓவராக பிகப் பண்ணுறான். அதுதான் நீங்கள் சீக்கிரத்தில் ஒரு குழந்தைய பெற்றுக்கோங்க, அது பொம்பளை குழந்தைய பெற்றுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரத்தில் உங்கள் வீட்டில் மருமகனாக வந்து என் ஃப்ரெண்டை மச்சான்னு கூப்பிட முடியும். ஸோ சீக்கிரத்தில் பண்ணுங்கள், எப்படி பண்ணுவீங்கன்னு தெரில, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி கடையில் தான் வாங்குவீங்க. ஸோ சீக்கிரத்தில் ஒரு குட்டி பாப்பா வாங்கி வைங்க, அழகாக இருக்கணும், அப்போ தான் நான் என் பொண்டாட்டி ரசிச்சுட்டே இருக்கணும். உங்களை மாதிரி ஒரு அழகான ஒரு பெண் குழந்தைய பத்திரமா வச்சுருங்க, நான் சீக்கிரத்தில் அவங்க பொண்ணை சீக்கிரத்தில் கட்டி எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி அந்த ஆடியோவில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே நம்ஜுன்னு பார்க்குறீங்க. நம்ஜுன்னு பார்த்துட்டு, நான் பையன் கரெக்டாக தான் பேசியிருக்கான், என்ன போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ஜுன் டர்ட்டியாக பேசாதீங்க, எட்ட போகணுமா, பையன் தூங்கிட்டான் பா, ரொம்ப வேலையை காட்டும் அப்படின்றான். நம்ஜுன் ரொம்ப ஓவர் உங்களுக்கு, ஏய் பாடி, அதான் அந்த பையனை ஆசைப்பட்றான், அப்புறம் அவன் நம்ம வீட்டுக்கு மருமகனாக வந்துட்டானா அப்புறம் உன் பையனும் அதான் அந்த பையனும் ஃப்ரெண்ட் ஆகிடுவானுங்க. ஸோ அடுத்த பிள்ளை பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ஜூன் இப்போ உங்களை கூப்பிட்றான். நீங்கள் நம்ஜூன் ஃபுல்லாக ஓவர்ட்டோம், வேணாண்டா, வலிக்கும்டா, ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த மந்த்துக்குள்ளே எப்படியாவது நீ ப்ரெக்னென்ட் ஆக முடியும். வா 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச நேரம் தர இழுத்துட்டு போகிறான். எங்கள் நம்ஜூன் வேணாண்டா, வலிக்கும்டா. அதெல்லாம் வலிக்காது, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போகிறான். ஸோ இதோட 1 ஷாட் கம்ப்ளீட்டட். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் நான் என்ன மாற்றிக்க முடியும், எங்கே மாற்றணும், என்னென்ன பண்ணணும். பட் ஆனால் ஒன்றே மட்டும் என்னால் மாற்ற முடியாது. பேக்ரவுண்ட் மியூசிக் என்னால் எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போட தான் முடியும். என்னால் என்னோடய வீட்டில் கேட்குற சவுண்டெல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஃபேன் அது ஓடுது, அதை மாற்ற முடியாது. ஸோ அது ஒன்று மட்டும் அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அதை மட்டும் சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்காதீங்க. தென் உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட நெகட்டிவ் கமெண்ட் இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள். அதுக்குன்னு ரொம்ப நெகட்டிவாலாம் கொடுத்துடாதீங்க, என்னோடய ஹார்ட் தாங்காது. ஸோ அதை பாருங்கள். தென் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். அந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிற வேலை வச்சுக்காதீங்க. தென் என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னோடய வேலையெல்லாம் பாதி விட்டுட்டு உங்களுக்காக எஃப்எஃப் போடுறேன். 1 ஷாட் போடுறேன். ஸோ ப்ளீஸ் என் சிச்சுவேஷன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் எனக்காக உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட ஏதாவது நெகட்டிவாக சொல்லணுன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா போஸ்ட்டு கூட போடுறேன், அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டேரெக்டாக என்றைக்கு நீங்கள் அனுப்புகிறீங்களோ அன்றைக்கி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி பேசுகிறேன். ஓகேவா? ஓகேடா மிஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, பார்த்து பத்திரமா இருங்க. ஓகேடா மிஸ், பாய்.